உண்மையாக சொல்லட்டுமா, நேற்று நீங்கள் ஓட்டு போடலை. இந்த சொசைட்டியோட ட்ரிகருக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ், உங்களுக்கு எது முக்கியம்னு படுது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் சிச்சுவேஷன், இது எல்லாம் தான் உங்களை ஓட்டு போட வைக்குது. நீங்கள் கேண்டிடேட்ஸை பார்த்து ஓட்டு போட்டிருக்கீங்க. 85% டர்ன் அவுட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இதுதான் லார்ஜஸ்ட். ஏன்? நேற்று ஒரு முக்கியமான நாள். எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. எல்லாரும் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, அந்த கேண்டிடேட்டை பார்த்து இப்போ பாலிசிஸ் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபார்ம்ட் ஒப்பீனியன் எடுத்து தான் ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அது தவறு. இப்போ ஒரு ஆர்டினரி பர்சன், எப்போதுமே ஓட்டு போடாதவர், திடீர்னு இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மாசத்துல ஒரு மாஸ் சோஷியல் இன்ஜினியரிங் நடந்திருக்கு. நீ எதுக்காக நிற்கிற, நீ யார் சைட நிற்கிற, யாருக்கு எதிராக நிற்கிற அப்படின்ற ஒரு கேள்வி. உன்னுடைய தாட் ப்ராசஸ், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய உணர்ச்சிகள், இதை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜ். இதை தூண்டிட்டு இருக்க மாதிரி பல சோஷியல் மீடியா மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், தொடர்ந்து யூடியூப்ல வரக்கூடிய வீடியோஸ், இதெல்லாம் பார்த்துட்டு என்னைக்குமே அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா நேற்று போய் ஓட் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 85% ஓட் டர்ன் ஓவர். இதுதான் லார்ஜஸ்ட். ஓகே சொல்லலாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் அந்த இறந்தவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சரி சீர் செஞ்சுருக்காங்க என்ன. ஆனால் இதில் இந்த ஓட்டிங், இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே பார்த்தாலே ஒரு நார்மலாக நடக்கிற தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இல்லை. 2021 எடுத்துக்கோங்களேன். அப்போ நான் யூகேல இருந்தேன். அப்போ அஃப்கோர்ஸ் அங்கேருந்து தான் நான் நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இருந்த அந்த பரபரப்பு, அந்த அந்த ஒரு ஏன்னா அந்த ஒரு இது இல்லை. எல்லாரும் சொல்லிட்டுதாங்க, ஏன் இவ்வளோ டல் அடிக்குது, தேர்தல் பிரச்சாரமே டல் அடிக்குது அப்படின்னு. ஸோ பல விஷயங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது, பல குழப்பங்கள் நடந்துட்டு இருந்தது, பல மாற்றங்கள் நடந்துட்டு இருந்தது. இதுல மக்களுக்கு என்னன்னா, ஒன்று கோபம், இன்னொன்று பயம், இன்னொன்று ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும், இல்லை இருக்கிறது எங்க போயிடுமோ, இல்லை நம்ம இது வரைக்கும் காத்து வச்சிருந்தது நம்மளுடைய நமக்குன்னு இருக்கக்கூடிய அடையாளம், நமக்குன்னு இருக்கக்கூடிய மொழி, நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பற்று, நாட்டின் பற்று எல்லாமே போயிடுமோ அப்படின்ற பயம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாஸ் ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் தான் நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த 85% டர்ன் அவுட். இதுல யங்ஸ்டர்ஸ் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். தட் இது இப்போ என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் இப்பெல்லாம் நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லை. உண்மையே சொல்லணும்னா, இப்போ என்னுடைய இதுக்கு கிளினிக்கு வர யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸை கேட்பேன் யூஸ்வலா, சரிப்பா நியூஸ் படிப்பீங்களா, நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா, என்ன நியூஸ் பேப்பர் படிப்பீங்க அப்படின்னு. ஸோ இங்கிலாந்து மாதிரியான நாடுகளில் டீனேஜர்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்குன்னே தனியாக நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே டைம் இல்லை, எனக்கும் தான் டைம் இல்லை. ஆனால் த டாப் 3 ஹெட்லைன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், டாப் 3 ஹெட்லைன்ஸ் ஆஃப் இந்தியா, டாப் 3 ஹெட்லைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதை டெய்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வேற ஏதாவது இம்பார்ட்டண்டா அதுல இருந்து வந்ததுன்னா அதை கொஞ்சம் டீப்பரா போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டைம் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 மேகசின்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது நக்கீரன், த வீக், ஃப்ரண்ட் லைன், இதை நான் எப்படியும் படிச்சிருவேன். ஸோ அது இந்த மாதிரி 3 மேகசின்ஸ் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு தமிழ் 2 இங்கிலீஷ், அந்த மாதிரி உங்களுக்கு பெரும்பாலாக என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சிட்டிசன், குடிமகளாக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு
ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றது இந்த மாதிரி இன்னும் கூட ஓட்டு போடுற வயசுக்கு வராதவங்க ஆர் இப்பதான் ஓட்டு போடுற வயசுக்கு வரவங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து உண்மையான நிலவரம் புரியும். இப்ப அந்த உண்மையான நிலவரம் புரிய புரிய தமிழ்நாடு ஏன் வளர்ந்துருக்கு? பெர் கேபிட்டா இன்கம் ஏன் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 63 இயர்ஸ் அஹெடா இருக்கும்? ஏன் இன்ஃப்ளேஷன் இவ்வளோ ஹையா இருக்குது? இப்போ கோவிட் அப்ப வந்து நான் பவுண்ட்ஸ் ரீபேட்ரியேட் பண்ணும்போது ஒரு பவுண்ட் வந்து வாஸ் 90 ருபீஸ் நினைக்கிறேன். இப்போ இட் இஸ் 145 ருபீஸ். 1980ஸ்ல $8 இருந்த டாலர் இப்போது $92. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ரொம்ப ஒரு நிலவரம் அப்படின்றது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளால கிடைக்கக்கூடிய சம்பளத்தின் மதிப்பீடு வேல்யூ அப்படின்றது குறையுது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற கான்செப்டால. ஸோ அந்த காலத்துல நீங்க சொல்றத கேள்விப்பட்டிருவீங்க. உங்க அப்பா தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்துல ஒரு $10 இருந்தாலே போதும்டா, நாங்க வந்து ஃபுல்லா மாசமே நாங்க ஓட்டிடுவோம், தோசைலாம் அவ்வளோ சீப்பா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ஏன் அந்த மாதிரி விலைவாசி ஏறிட்டே வருதுன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற கான்செப்ட். அந்த இன்ஃப்ளேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா வைக்கிறாங்களோ அவ்வளோ நாடு வந்து முன்னேறுதுன்னு அர்த்தம். இதுல நம்ம ஜாதியும் சரி மனநோய்கள் இந்த இரண்டையும் எப்போதுமே நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த ஜாதி மனநோய்கள் இது இரண்டும் எக்கானமியை ரொம்ப ஹையா இம்பாக்ட் பண்ணுது. இதை யாரும் வந்து பேசுறதும் இல்லை, இதை வந்து சிந்திக்கிறதும் இல்லை. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா $1 trillion are being lost around the world because of mental illness. ஸோ நேத்து நடந்தது ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்க. நேத்து நடந்தது ஒரு மாஸ் சைக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓட்டு போடாதவங்க கூட ஏதோ ஒரு சின்ன மார்ஜின்ல அவன் ஜெயிச்சிருவானோ, ஒரு சின்ன மார்ஜின்ல இவன் ஜெயிச்சிருவானோ, நான் போனா அந்த ஒரு மார்ஜினை என் ஓட்டு ஒரு டிஃபரன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு எப்படியாவது போய் ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்துட்டு நேத்து நடந்தது. அதாவது எல்லாருக்கும் வந்து தங்களுடைய கருத்து, தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான் நான் அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்தணும். இவன் சைட்ல தான் நான் நிக்கிறேன், அவன் சைட்ல தான் நான் நிக்கிறேன் அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்தணும்ன்றக்கே போயிட்டு நேத்து நடந்த அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல எல்லாரும் இவ்வளோ 85% பீப்புள் பங்கேற்றது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி வெரி என்கரேஜிங் திங். ஸோ இதை யோசிச்சா வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி ஆனா இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு லாங் டேர்மா கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஒரு கட்சியோட அவங்களோட கொள்கைகள், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, அவங்களுடைய ஐடியாலஜிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாவும் வந்து ஓட்டு போடுறது அப்படின்றது அது இன்னொரு வகையான ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூர் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். பட் நேத்து நடந்தது இட் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஓட்டிங் ப்ராசஸ். ஏன்னா யாரும் உங்க மனசுக்குள்ள ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டாங்க. அந்த ஓட்டு போட்டவங்க சைட்ல தான் நான் நிக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு எமோஷனல் எக்ஸ்பிரஷன் வாஸ் த எலெக்ஷன் டே எஸ்டர்டே, and the turnout was 85%, which was mind-boggling, the highest since independence. So நல்ல விஷயம் தான், தொடரட்டும்.